ஐன்ஸ்டீனவே ஆச்சரியப்பட வச்ச குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கு அடித்தளம் போட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 2 ஸ்லிட் இருக்குது, அதாவது 2 கேப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த கேப் வழியாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட இமேஜின் பண்ணிக்கோங்க, 2 விண்டோ இருக்குது ஒரு கதவுக்கு. அந்த விண்டோ வழியாக நம்ம டார்ச் எடுத்து அடித்தா எப்படி வந்து லைட் ரேஸ் வெளியே போகும், ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு தடை இருக்குது. அந்த தடையில் பார்த்தீங்கன்னா 2 கேப் இருக்குது. அந்த கேப் வழியாக லைட் ரேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும், லைட்டு வந்து உங்களுக்கு டைஃப்ராக்ட் ஆகும், தென் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ இந்த 2 நேச்சரை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ எதுக்காண்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளால் லைட்டோட இன்டர்ஃபரன்ஸு நேச்சரை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைட்டுக்கு வேவ் நேச்சர் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணதே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான். பிகாஸ் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன க்ரியேட் பண்ணும், கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் தோ இதை வந்து எலக்ட்ரானுக்குமே பண்ணால் நம்மளால் லைட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸுக்குமே கிடைக்கும். ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸோட ஒரு ஃபண்டமெண்டல் திங் வந்து இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, லேம்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா யூஸ்வலாகவே உங்களுக்கு தெரியும், குவாண்டம் லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது மைக்ரோ ஸ்கேலிங், அதாவது என்ன சொல்கிறது, ஆம்ஸ்ட்ராங் லெவல் ஸ்கேலிங்கில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்தெல்லாம் நம்ம நார்மலாக வெறும் கண்ணால் மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதோட ஸ்கேல்ஸ், அதாவது வேவ் லென்த்தெல்லாம் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நோன் டு அன்னோன். ஸோ அதுதான் எப்படி தராசில் வந்து ஒரு பக்கம் நோன் வெயிட் வைக்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னோன் வெயிட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோமோ, ஸோ அது மாதிரி நோன் டு அன்னோன் ப்ராசஸ் தான் ஃபிசிக்ஸோட பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட்டு மெத்தடு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஒரு டபுள் ஸ்லிட் இருக்குது. ஸோ அந்த டபுள் ஸ்லிட் பார்த்தீங்கன்னா S1 S2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 2 கேப் இருக்குது, ஒரு ஒரு தடை இருக்குது, அந்த தடைக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஓகேயா? அந்த கேப்போட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் சைஸ். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த S1 S2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த தடைகளுக்கு அந்த கேப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் அதுவுமே ரொம்ப சின்னது தான். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, லைட்டை இது வழியாக அலோவ் பண்ணுறேன். எஸ்ன்ற சோர்ஸ்லேருந்து லைட்டை நான் கொண்டு போகிறேன். அது S1 S2 வழியாக பட்டு உங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகுது. அப்படி டைவர்ட் ஆகக்கூடிய லைட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டைவர்ட் ஆகிறது மட்டும் கிடையாது, அது ஒரு வேவ் நேச்சரோடு இருக்கனால உங்களுக்கு இன்டர்ஃபயரும் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இன்டர்ஃபயர் ஆகக்கூடிய அந்த ஃபேஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேரன்ஸாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணுது. ஓகேயா? ஸோ இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேரன்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வேவ் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பாத் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பாத் டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் ஓடுறான். நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து 1.5 கிலோமீட்டர் ஓடிருக்கான். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரு 5 கிலோமீட்டர், 0.5 அரை கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வருதுல்ல. அது மாதிரி தான் இப்போ நான் ஓன்ற பாயிண்ட்லேருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓன்ற பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாத் டிஃப்ரென்ஸ் கிடையாது உங்களுக்கு. பட் அதே சமயத்தில் பீன்ற பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா S2லேருந்து வரக்கூடிய லைட் ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகும்போது அது நிச்சயமாக ஒரு பாத் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த பாத் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யார் காரணமாக இருக்குது? அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வேவ் லென்த்து தான் காரணமாக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த குவாண்டம் ஸ்கேலிங்கில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்தை ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரியா? ஸோ எப்படி ஜீனியஸாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு விஷயத்தை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி கொண்டு போனால் நம்மளால் வந்து அந்த சின்ன லெவலில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத ஐடென்டிஃபை கொடுத்துருக்காங்க எக்ஸ்பெரிமெண்டலாக. ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ பாத் டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த டயக்ராமோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். S1 S2, ஸோ அதுக்கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து டியாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா S1 S2க்கு நடுவில் இருக்க ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது C. ஓகேயா? தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஓகேயா? அந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, அந்த சென்டர் பாயிண்ட்டை ஓன்னு சொல்கிறோம். தென் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த லைட்ரே மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து Pன்னு வச்சுக்கிறோம். O to P வந்து Y. ஓகேயா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த C to O இருக்குல்ல, ஸ்க்ரீன் டு ஸ்லிட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டியாக இருக்குது.
இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பிசிஓ ஓகேயா அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டாவாக இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளும் S2 S1 M இந்த ஆங்கிளும் ஒன்று ஓகேயா சேம் இது ட்ரைகனல் லா படி ஒன்றா இருக்குது. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பர்பஸ் என்ன, எய்ம் என்ன, இதோட பார்த்து டிஃப்ரென்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட எய்மாக இருக்குது. ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்ட அந்த பாத் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா டெல்டான்னு டிஃபைன் பண்ணுறோம். அதாவது க்ரீக் லெட்டரோட ஸ்மால் லெட்டர் டெல்டா ஓகேயா. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு S2P மைனஸ் S1P. ஸோ இது ரெண்டுமே ரேஸ் தான். ஸோ S1Pயை நம்ம அதர்வைஸ் என்ன சொல்லலாம்னா MP அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேயா. ஏன்னா ரெண்டோட லென்த்து ஒன்றுனால நம்ம எம்பின்னு சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு S2M ஓகே. 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ரிமைன் என்ன கிடைக்கிது, 1/2 கிலோமீட்டர் கிடைக்குதா. ஸோ அது மாதிரி S2P மைனஸ் MP இஸ் ஈக்குவல் டு S2M கிடைக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிள் OCP எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் S2 S1M. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு டீட்டான்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ரைட் ஆங்கிளையும் நான் கன்சிடர் பண்ணுறேன், எடுத்துக்கிட்டு பாத் டிஃப்ரென்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் ஓகே. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டீட்டாவை நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த இடத்துல இருக்கிற டீட்டாவை சைன் டீட்டான்னு சொல்கிறோம். இந்த சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் S2 S1M எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆங்கிள் sin theta is equal to S2M divided by D. நான் ஆப்போசிட் சைடு உங்களுக்கு S2M இருக்குது, ஹைபாத்திசிஸ் சைடு பார்த்தீங்கன்னா D இருக்குது. ஸோ இந்த S2M ஆல்ரெடி நம்ம டெல்டான்னு சொல்லியாச்சு, பாத் டிஃப்ரென்ஸ் சொல்லியாச்சு ஓகேயா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டீட்டா வந்து ரொம்ப ஸ்மால் டீட்டா ஓகே, ரொம்ப சின்ன டீட்டானால சைன் டீட்டாவும் உங்களுக்கு டேன் டீட்டாவும் அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலாக இருக்கும், அது டீட்டாக்கு ஈக்குவல் ஓகேயா. ஸோ இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த OCP இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆங்கிள், ஸோ அதுவும் டீட்டா தானே. ஸோ அதனால் இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி சைன் டீட்டா டேன் டீட்டா ஆல்வேஸ் ஈக்குவல் டு டீட்டான்னு சொன்னனால இந்த OCP ஆங்கிள் இருக்குல்ல அந்த டேன் டீட்டாவை நான் எப்படி சொல்கிறேன், டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இஸ் அ ஒய், தென் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட் டியாக இருக்குது, கேபிட்டல் டியாக இருக்குது. ஸோ அப்போ தேர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் ஓகே. உங்களுக்கு தெரியும் டீட்டா வந்து சைன் டீட்டாவும் டேன் டீட்டாவும் ஈக்குவலாக இருக்கனால உங்களுக்கு ஆல்வேஸ் ஈக்குவலாக இருக்குது. இப்போ ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஓகே. கம்பேர் பண்ணால் நம்ம டீட்டாக்கு பதிலாக எதை போடலாம் அப்படின்னா ஒய்டியை அப்ளை பண்ணலாம். அப்போ ஒய்டி போட்டோம்னா பாத் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு dy டிவைடட் பை d அப்படின்றது கிடைக்கும். டீட்டாக்கு பதிலாக நான் ஒய்டியை சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஓகே. ஸோ எந்த இதில் பாத் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.